இந்தியாவில் ஆன்லைன் கேம் விளையாடுவது 4 ஆண்டுகளில் 2 மடங்கு அதிகரித்திருப்பதாக தமிழ்நாடு உள்துறை செயலாளர் தீரஜ்குமார் கூறியிருக்கிறார். நியூஸ் 18 தொலைக்காட்சிக்கு பிரத்யேக பேட்டியளித்தவர், சிறு வயதினரிடையே மாற்றங்கள் தெரிந்தால் பெற்றோர் மற்றும் ஆசிரியர்கள் உடனடியாக கவுன்சிலிங் தர வேண்டும் என கூறியிருக்கிறார். 2018 பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கேமிங் ஆப்ஸ் உடைய டவுன்லோடு நம்முடைய நாட்டில், இந்திய நாட்டில் கிட்டத்தட்ட 600 கோடி ஆன்லைன் டவுன்லோட்ஸ் இருந்தது. அது ரொம்ப அதிகமாக இருந்தது. ஆனால் 2022 பார்க்கும்போது அது 1100 கோடி சுமார் 18 கோடி ஆன்லைன் கேமர்ஸ் இருந்தாங்க. இப்போ 2022 42 கோடி ஆன்லைன் கேமர்ஸ் இருக்காங்க. இதை பார்க்கும்போது ரொம்ப வேகமாக இன்க்ரீஸ் ஆகிருக்கிறது. அது ஒரு கொஞ்சம் மேட்டர் ஆஃப் கன்சர்ன் நமக்கு இருக்குது. இப்போ கவர்மெண்ட் அப்புறம் நம்மளுடைய இணைய விளையாட்டு ஆணையம் இவங்கெல்லாம் ஸ்டடி பண்ணி இதை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. பட் அது ஒரு சைடு இதோட வேகம் அதிகரிச்சுட்டே போகுது. அதுக்கு ஈக்குவலாக நம்ம வேற என்ன ஐடியாஸ் வச்சுருக்கோம் கட்டுப்படுத்த, முறைப்படுத்த? இல்லை, எதுக்குன்னு சொன்னது போல தமிழ்நாடு தான் முதலாக ஆன்லைன் கேமிங்கு கேம்லிங் பேன் பண்ணதுக்கு ஒரு சட்டமே கொண்டு வந்திருக்கோம். ஆன்லைன் கேமிங் ரெகுலேட் பண்ணதுக்கு சட்டம் கொண்டு வந்திருக்கோம். அது முதற்கன்னு ஒரு பெரிய ஸ்டெப்பை நம்முடைய அரசு, தமிழ்நாடு அரசு எடுத்திருக்குது. ப்ளஸ் இதில் நிறைய ரெகுலேட்டரி ஆஸ்பெக்ட்ஸ் இருக்குது. அந்த ரெகுலேட்டரி ஆஸ்பெக்டை இன்னும் நம்ம கொஞ்சம் அதை ஸ்டடி பண்ணிட்டு இன்க்ரீஸ் பண்ணதுக்கு நம்ம நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கோம். ரெகுலேஷன் சட்டம் ஒரு பக்கம் இருந்தால் கூட ஒரு பெரிய ஆஸ்பெக்ட் விழிப்புணர்வு இருந்தால் தான் இந்த கோடிக்கணக்க மக்கள் இதை பயன்படுத்தும் போது விழிப்புணர்வு இருந்தால் தான் கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வர முடியும். அதனால் இந்த மாதிரி விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் ரொம்ப முக்கியம். ஸ்கூல் டீச்சர்ஸ் அண்ட் பேரண்ட்ஸோட ரோல் எவ்வளோ சார்? ஸ்கூல் டீச்சர்ஸ் அண்ட் பேரண்ட்ஸுடைய ரோல் மிக முக்கியமானது. காரணம் என்னன்னா, அவங்க தான் நம்முடைய இளைஞர்களுக்கு ரொம்ப க்ளோஸ் கான்டாக்டில் இருக்காங்க. அவங்க தான் க்ளோஸ் ஆப்சர்வேஷன் செய்ய முடியும். அதனால அவங்களுடைய ரோல்ஸ் இதில் மிக முக்கியமாக இருக்குது. அவங்க கண்டினியூஸ் கைடு பண்ணணும். நம்முடைய இளைஞர்கள், மாணவர்களுக்கு கண்டினியூஸ் கைடன்ஸ் கொடுக்கணும். ஏதாவது அப்நார்மல் கொஞ்சம் ஏதோ பிஹேவியர் பார்த்தா உடனடியாக கவுன்சிலிங் கொடுக்கணும். ரிப்போர்ட்ஸ் படி எந்த டைம்ல சார் விளையாடுறாங்க? ரிப்போர்ட்ஸ் படி அப்போ அந்த ரிப்போர்ட்ஸ் உங்களுக்கு ஆன்லைன் கேமிங் அத்தாரிட்டி கொஞ்சம் விரிவாக கொடுப்பாங்க. பட் நமக்கு ஒரு கன்சர்ன் என்னன்னா, நைட் சமயத்தில் இந்த விளையாடு ரொம்ப அதிகமாக இருக்குது. அது கொஞ்சம் கன்சர்னுக்குரிய விஷயம்.